வெல்கம் டு ஜஸ்ட் ஐவம் சேனல். சரிங்களா, இப்போ நம்ம இப்போ ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணி காமிக்க போகிறோம். அது இப்போ வேணால் 1000K, அதாவது 1,00,000 கேம் வந்து ஒரு காயின்ஸ் கேம் வந்து விளையாட போகிறோம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளோட மூவிங் தான் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து 2Dயில் இருக்கிற சிப்பாயை 4Dக்கு தூக்கி வைக்கிறான். சரிங்களா, அவன் வந்து 7Eயில் இருக்கிற காயின் வந்து 6Eக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வைக்கிறான். சரிங்களா, செகண்ட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது 1Gயில் இருக்கிற நம்ம குதிரையை 3Fக்கு முன்னாடி. சரிங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி 8Bயில் இருக்கிற குதிரையை 6Eலேருந்து தூக்கி வைக்கிறான். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ணியிருக்கோம்னா 2Eயில் இருக்கிற காயினை 4Eக்கு 2 ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறான். அவன் என்ன 7D 5Dக்கு அவன் 2 ஸ்டெப் முன்னாடி வந்து வச்சுக்கிறான். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து நம்ம இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா 4Eயில் இருக்கிற காயினை 5Eக்கு மாற்றிருக்கான். சரிங்களா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 7Eயில் இருக்கிற காயினை 6A முன்னாடி வைக்கிறான். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம 1Fல இருக்கிற நம்ம மந்திரியை, சரிங்களா, 1Fல இருக்கிற மந்திரியை 3Dக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 1Hல் இருக்கிற காயினை 5Hக்கு கொண்டு வந்து வைக்கிறான். சரிங்களா, அந்த யானைக்கு நேரம் இருக்கிற சிப்பாயை முன்னாடி 2 ஸ்டெப்பு வந்து வச்சுருக்கான். சரிங்களா, நம்ம அடுத்ததில் என்ன பண்ணோம்னா ராஜாவையும் யானையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுக்கிறான். அதாவது எப்படி சொல்லணும்னா 1Eயில் இருக்கிறத வந்து 1Gலேயும் 1Hல் இருக்கிறத 1Fலையும் மாற்றி வச்சுக்கிறான். சரிங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா சிப்பாயை ஒரு ஸ்டெப்பு 7Gயில் இருக்கிறத 6Gக்கு மாற்றி வைக்கிறான். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2Cயில் இருக்கிற காயினை 4Cக்கு டபுள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 5Dயில் இருக்கிற காயினை வச்சு 4Cயில் அட்டாக் பண்ணிடுறான், கிராஸ் கட் பண்ணி. சரிங்களா, அப்புறம் நம்ம வந்து 3Dயில் இருக்கிற காயினை 4Cக்கு மாற்றி அட்டாக் பண்ணிடுறான். மந்திரியை வச்சு 4Cயில் அட்டாக் பண்ணிடுறான். அவன் 7Bலேருந்து 5Bக்கு வந்து மாற்றிடுறான். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம 4Cலேருந்து 3Dக்கு 4Cலேருந்து 3Dக்கு இதில் தான் 4Cலேருந்து 3Dக்கு வந்து மந்திரியை வந்து பின்னாடி கொண்டு வந்துடுறான். அவன் வந்து என்ன பண்ணனா 5Bயில் இருக்கிற குதிரையை எடுத்துகிட்டு வந்து 4Bயில் வந்து நம்ம இது இருந்த சிப்பாயை வந்து அட்டாக் பண்ணிடுறான். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம 2Aயில் இருக்கிற சிப்பாயை 2Aயில் இருக்கிற சிப்பாயை ஒரு ஸ்டெப் முன்னாடி விட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த 8Dயில் இது இடையில ஒரு ஸ்டெப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன ஸ்டெப்புனா 2Aயில் இருக்கிறத வந்து நம்ம 3Aக்கு மாற்றிருப்போம். அவன் 6Cயில் இருக்கிற இது வந்து காயினை வந்து 4Dக்கு மாற்றிருக்கான். சரிங்களா, அந்த ஸ்டெப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அதனால் அதுக்கப்புறம் 3Fல இருக்கிற காயினை வச்சு நம்ம 4Dயில் அட்டாக் பண்ணியிருக்கான். 4Dயில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். சரிங்களா, அதாவது குதிரையை தூக்கி அந்த இடத்துல வந்து அடிச்சிருப்பான். அவன் அதுக்கு பதிலாக 8Dயில் இருக்கிற ராணியை வச்சு நம்ம 4Dயில் இருக்கிற குதிரையை வந்து அட்டாக் பண்ணிடுறான். சரிங்களா, இடையில ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகிடுச்சு, குழப்பிக்கிறாங்க. சரிங்களா, பொறுமையாக நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். சரிங்களா, 3Dயில் இருக்கிற காயினை எடுத்து நம்ம 5Bயில் வைக்கிறான். சரிங்களா, அவன் அதான் சேர்க்கணும்னா 6Aயில் இருக்கிற காயினை எடுத்து 5Bயில் அட்டாக் பண்ணிடுறான். சிப்பை வச்சு நம்ம மந்திரி வந்து காலி பண்ணிடுறான். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து 1Dயில் இருக்கிற ராணியை எடுத்து 4Dயில் இருக்கிற அவனோட ராணியை வந்து அட்டாக் பண்ணிடுறான். அதனால் அவன் 7Cயில் இருக்கிற சிப்பாயை எடுத்து 5Cயில் வந்து நம்ம ராணியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். நல்ல மூவி தான். என்ன அவன் இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணணும்ல. அப்புறம் வந்து நம்ம அதை ராணியை காப்பாற்றும் விதமாக இதில் தான் நம்ம வந்து ராணியை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அவன் வந்து சிப்பாயை எடுத்து முன்னாடி 2 ஸ்டெப்பு வச்சு நம்ம ராணியை வந்து விரட்டுறதுக்கு பார்க்குறான். நம்ம ராணியை வந்து ஒரு ஸ்டெப்பு ரைட் சைடில், ஒரு ஸ்டெப் மட்டும் ரைட் சைடு நகர்த்தியிருக்கான். அதோடு அவன் வந்து இதில் யானையை 2 ஸ்டெப்பு முன்னாடி கொண்டு வந்திருக்கான். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா யானையை, அதாவது 1Fல இருக்கிற யானையை வந்து 1Dக்கு கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கான். அவன்
8Gயில் இருக்கிற குதிரையை 8Eக்கு மூவ் பண்ணி வச்சுருக்கான். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ராணியை வந்து 4Eயில் இருந்துச்சுல, 4Eயில் இருக்கிற ராணியை வந்து 3Dக்கு வந்து வச்சுருக்கோம். அவன் வந்து என்ன பண்ணலான்னா 7Eயில் இருந்த குதிரையை 6Eயில் வந்து வச்சுருக்கான். 6Eயில் வந்து வச்சிடறான். 6Eயில் வச்சிடறான்னா, அதுக்கப்புறம் நம்ம 3Dயில் இருக்கிற ராணியை கொண்டு போய் இது 5Bக்கு கொண்டு போய் வச்சிடறான். சிப்பாயை அட்டாக் பண்ணிவிட்டு வச்சிடறான். சரிங்களா? அவன் இந்த இதில் தான் 3Dயில் இருக்கிற ராணியை 5Bயில் போய் அட்டாக் பண்ணி வச்சிடறாமா. அவன் 4Bயில் இருக்கிற காயின் எடுத்து 3Bக்கு சிப்பாயை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நாட்டி கொண்டு வரான். நம்ம 1Cயில் இருக்கிற மந்திரியை தூக்கி 5Gயில் போய் வச்சிடறான். அவன் வந்து 5Gயில் இருக்கிற காயின் எடுத்து நம்ம 1Cயில் இருந்த மந்திரியை 5Gயில் போய் வச்சிடறோமா. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இது 5Cயில் இருந்த சிப்பாயை 4Cக்கு கொண்டு வந்து வச்சுருக்கான். சரிங்களா? அதோட நம்ம என்ன பண்ணுறோம்னா 1Dயில் இருக்கிற இது யானையை எடுத்துகிட்டு போய் நேராக ராஜாக்கிட்ட போய் செக் வைக்கலாம். அது யார்? மந்திரியோட சப்போர்ட்டில் வைக்கிறான். அதனால் அந்த கிராசிங் பிளாக் அப்புறம் அவன் காயினா அந்த பக்கம் போக முடியல. அந்த பக்கம் மந்திரியும் சிப்பையும் பிளாக் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் நம்ம யானை வந்து இந்த ஒயிட் இதையும் வந்து இதை கவர் பண்ணிடுது. அதோட பிளேஸையும் அடிக்க முடியாமல் மந்திரி வந்து காப்பாற்றிட்டு அதை பிளாக் கலர் வந்து கிராஸ் பண்ணி மறைச்சிக்கிறது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வந்து 1 லட்ச ரூபா மேட்ச் வந்து நம்ம இப்போதைக்கு வின் பண்ணியிருக்கோம். அதை இப்போ வந்து வீடியோவில் வந்து நம்ம காட்டியாச்சு.